தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பொறுத்தவரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கடந்த 24 மணி நேரத்திலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பொழிவு கிடைத்துள்ளது. இரவு நேரங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் பெய்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் குறைவான மழை பொழிவாக இருக்கு. எங்களுக்கு எப்பொழுது மழை வரும் என்பதான தகவலை குறித்து அநேகர் நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற இடங்களிலும் இப்போ மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால உறுதியாக இருங்க. வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் கணிசமாக மழை பொழிவுகள் இன்று மற்றும் நாளை ஒரு சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம இந்த வானிலை அறிக்கையில நம்ம பேசதான் போகிறோம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வட தமிழக கடலோரத்தில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சில இடங்களிலும் தொடர்ந்து ஒரு மிதமான மழை மட்டும்தான், அதாவது ஒரு மிக கனமழையோ அதி கனமழையோ பெய்யாம மிதமான மழை மட்டும் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்குமே எதிர்பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமான மழை தமிழகத்தில் கிடைக்கும்? ஏன்னா தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே, அந்த ஒரு சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால முழுமையா கேட்டு பயன்பெறுங்க. மிதமான மழை முதலாவது நம்ம பார்க்க போறது. மிதமான மழை எங்கெல்லாம் இருக்கும்? வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகும். சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பகல் நேரங்கள்ல மிதமான மழையாகும். சில இடங்கள்ல மாலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளாக ஒரு மிதமான மழை கிடைக்கும். ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் இரவு 9 மணி முதல் 12 மணிக்குள்ளாக மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே மழை தொடங்கிடும். மாலை நேரங்கள் இது போன்ற நேரங்களிலேயே மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகள் தான் கொஞ்சம் அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில நேரங்களில் மிதமான மழை பொழிவுகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்றைக்குமே கூட இந்த ஆற்காடு போன்ற பகுதிகளில் கூட 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஆற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு சாரல் மழையாக பதிவாயிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்க முடியுது. நிறைய பேர் இந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர்ல இருந்தெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு சாரல் மழை தொடங்கியது, மிதமான மழை தொடங்கியது. அதே மாதிரி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருந்தது. மழை தொடங்கிவிட்டது, சாரல் மழை, மிதமான மழை தொடங்கிவிட்டது. காஞ்சிபுரத்தில் கனமழை, திருவள்ளூர் கனமழை, விழுப்புரத்தில் லேசான மழை, கடலூர்ல மிதமான மழைன்னு சொல்லி நிறைய பேர் நீங்களே கமெண்ட்ல போட்டு தெரியப்படுத்திருந்தீங்க. கடந்த 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் நமக்கு பதிவாயிட்டு தான் இருக்கு. இனியும் பதிவாகும். வெறும் நமக்கு இந்த 2-3 நாட்கள் மட்டும் அப்படிங்கிறது இல்லை. ஜூலை இறுதி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து மழை பொழிவுகள் நிறைய இடங்கள் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில மிதமான மழையும், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். பகுதியாக சில இடத்தில் சாரல் மற்றும் மிதமான மழை ஒதுக்கி பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம், ஒகேனகல் போன்ற இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சில சமயங்களில் சாரல் அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சேலம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரிதளவில், அதாவது மிக கனமழை அதி கனமழை கண்டிப்பாக கிடையாது. ஆனால் உங்களுக்கும் மழை வரும், வராமலாம் போகாது. சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல கூட பகுதியாக சில இடத்துல எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம நாளைய தினத்தில் சொல்கிறோம் எங்கெல்லாம் சாரல் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து வரப்போகிற நாட்கள்ல நமக்கு எங்கேயுமே தமிழ்நாடு முழுவதுமாகவே நம்ம சொல்றோம் மிக கனமழை 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர்னு எங்கேயும் மழை பதிவாக போறது இல்லை. எல்லாமே 2 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டருக்குள்ளதான்
மழையே இருக்க போகுது. அதிலும் பகுதியாக தான் இருக்க போகுது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் மிக குறைவாக இருக்கும் காரணத்தினால் இந்த சாரல் மற்றும் மிதமான மழையே நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். எங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நம்ம இந்த வானிலை அறிக்கையிலும் அது குறித்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உள் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கரூர் நாமக்கல்ல வந்து எங்களுக்கு மழையே கிடைக்கிறது இல்லை, ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் சரிவர மழை பதிவாகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் மாவட்டம் முழுவதும் வரும் நாட்களிலும் மழை கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் மழை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். சேலம் பகுதிகள் எல்லா இடங்களும் இப்போ குறிப்பாக ஆத்தூர், தலைவாசல், தம்மம்பட்டி, வாழப்பாடி, சின்ன சேலம் இது போன்ற பல இடங்கள் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகள், எடப்பாடி, இளம்பிள்ளை பல இடங்கள் இருக்குது. எல்லா இடங்களுமே மழை வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இடத்துல சாரல் அல்லது மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, ராசிபுரத்துலலாம் வந்து பகல் நேரங்களில் வெயில் இருக்கும், மாலை நேரங்களில் சட்டென்று அப்படியே வானம் மேகமூட்டம் போல காணப்படும். ஏதோ மழை வர மாதிரி தெரியும் சில சமயங்களில், ஆனால் பெரிதளவில் மழை இருக்காது. அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே அதிகபட்சம் சாரல் மழைக்கான வாய்ப்புகள், மிதமான மழைக்கான வாய்ப்புகள் மட்டுமே உள் மாவட்டத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த ஜூலை இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தன்மை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்கிறத சொல்லிடுறோம். அதனால என்னப்பா இது மழையே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆகஸ்ட் முதல் 2 வாரங்கள் தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்குது கேரளாவினுடைய கடலோர பகுதிகளில். அப்பொழுது நமக்கு மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் கணிசமாக ஒரு கனமழையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், இந்த மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் சாரல் மழை தொடரும், மிதமான மழை கண்டிப்பாக தொடரும். மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பாருங்க. சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி ஒரு மிதமான மழை மட்டும், எல்லாம் ஒரு 15 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு 15 நிமிஷத்திலிருந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் மட்டுமே ஒரு மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாகிட்டு போகும். தென் மாவட்டத்தில் மழை உண்டுங்க. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை இந்த 3 மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கையில் சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப அதிக மழை இல்லை, ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள அந்த மழை முடிவு பெறுகிறது போல. மதுரை, திண்டுக்கல், குறிப்பாக சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் ஒரு குறுகிய நேரத்தில் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். பெரிதளவு மழை இல்லாவிட்டாலும் வெப்பம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்து வரும் நாட்களிலும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலை அதிகரித்தே காணப்படக்கூடும். எச்சரிக்கையாக இருங்க. மழை வந்து சாரல் அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும், பகுதியான மழையாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் பகுதியான மிதமான மழை வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு வந்து சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போது இந்த தேனி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை பகுதிகள், குறிப்பாக மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிகளில் அவ்வப்போது சாரல் அல்லது மிதமான மழை பெய்து கொண்டு தான் வருது. ஆனால் தேனி, தென்காசியினுடைய நகர பகுதிகளில் சில இடங்களில் மழை வரலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து இனி அடுத்து வரும் இந்த ஆகஸ்ட் முதல் 2 வாரங்கள் தென்மேற்கு பருவமழை சற்று கணிசமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. அப்பொழுது வேண்டுமானால் மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த ஜூலை முடிகிற வரைக்கும், குறிப்பாக இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவை தொடர்ந்து பதிவாகும். 2 முதல் 4 சென்டிமீட்டர் மழை வரை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விட்டு விட்டு ஒரு சீரான அளவில் மழை வாய்ப்புகள் அவ்வப்போது கிடைக்கும். மலைப்பகுதிகளில் வேணால் சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது குந்தா, அவலாஞ்சி, உதகமண்டலம், வால்பாறை, சோலையாறு, அதே போல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கொளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், இங்கே வேணால் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் ஜூலை இறுதி வரை ஆங்காங்கே சில மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பார்த்தீங்கன்னா தேவாலா 1 சென்டிமீட்டர் தான், எல்லா இடத்துலையும் 1 சென்டிமீட்டர் தான். சிவகங்கை 1 சென்டிமீட்டர், சின்னகல்லார் 1 சென்டிமீட்டர், ஆற்காடில் 1 சென்டிமீட்டர், நடுவட்டம் 1 சென்டிமீட்டர், பந்தலூரில் 1 சென்டிமீட்டர் மற்றும் வளத்தியில்
1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டத்தில், வளத்தி விழுப்புரம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், பந்தலூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து 1 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாயிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக பெய்யும். அது ஒரு சாரல் அல்லது மிதமான மழையாக மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்கலாம்.